ஆச்சாரி, மதவாத அரசியலை தொடர்ந்து புறக்கணிக்கின்றன அப்படிங்கிற காரணத்தினாலேயே நாட்டின் வளர்ச்சியில பெரும்பங்கு வகித்து வரக்கூடிய தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் மீது வன்மத்தை கக்கிடும் வகையில் இந்த நிதிநிலை அறிக்கை இருக்குன்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்னைக்கு அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாரு. திட்டமிட்டு தமிழ்நாட்டுக்கான ஒதுக்கீடே இல்லையா? தமிழ்நாடுங்கிற பேரே இல்லாமல் ஆயிடுச்சா? ஒவ்வொரு நிதிநிலை அறிக்கையிலையும் தமிழ் குறித்தும் தமிழின் தொன்மை குறித்தும் திருக்குறள், பாரதியார் அப்படிலாம் சொல்லிட்டு இன்னைக்கு அதை கூட சொல்லலையேன்னு திரு கான்ஸ்டன்டைன் குறிப்பிடுறாரு. நிதி தான் கொடுக்கல, தமிழை கூட சுட்டி காட்டாம விட்டீங்களே அப்படிங்கிறாரு. வணக்கம். ஆக்சுவலி ஆரம்பிக்கும் போது எனக்கு அந்த வாய்ஸ் ப்ராப்ளமா இருந்துச்சு. அதனால என்னுடைய முதல் கட்ட கருத்தை வைக்க முடியல. ஆனா கான்ஸ்டன்டைன் பேராசிரியர் சொன்ன போது அதே மாதிரி முதலமைச்சர் பேசும்பொழுது நான் அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன் வருத்தம் அப்படின்னா, நீத்தி ஆயோக்ல முதலமைச்சர்கள், அனைத்து மாநிலத்துடைய முதலமைச்சர்கள், அதே மாதிரி பிரதமர், மற்ற மத்திய அமைச்சர்கள், கேபினட் அந்தஸ்து அமைச்சர்கள் எல்லாருமே உட்கார்ந்து முடிவு பண்ணக்கூடிய திட்டங்கள் பற்றி பேசக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இன்னைக்கு அரசியல் செய்யணும்ன்ற ஒரே காரணத்துக்காக பாஜக மத்தியில் விட்டது. நீங்க இப்ப எதிர்வினைக்கு வந்துட்டீங்க திரு ஆச்சாரி. வினை சுட்டி காட்டுறதுனா தமிழ்நாட்டை புறக்கணிச்சிட்டீங்க, நான் புறக்கணிக்கிறேன் எதிர்வினை. இல்ல நான் அதுக்கு இன்னும் வரவே இல்லை. நீங்க அதுக்குள்ளார என்னை பிரேக் பண்ண நீங்க தான் இல்ல நான் ஏன் அதை சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, இன்னைக்கு மத்திய பட்ஜெட், இந்த மத்திய பட்ஜெட்ல ஸ்டேட் ஸ்பெசிபிக்கா, அதாவது நீங்க கடந்த ஒரு 10 வருடமாக நீங்க மத்திய பட்ஜெட்டை நீங்க அனலைஸ் பண்ணிருப்பீங்க, பண்ணிட்டு இருக்கீங்க. அதுல ஸ்டேட் ஸ்பெசிபிக்கா இந்த தடவை இன்க்ளூடிங் நிறைய பேர் இன்னைக்கு ஃபைண்ட் சர்ச்ல போய் ஃபைண்ட் பண்ணாங்க, தமிழ்நாடுன்னு இருக்குதா இல்ல அப்படின்னு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் ஒரு பாயிண்ட் ஒண்ணு சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, இவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே, இவன் முதல்வர் கூட அதே குற்றச்சாட்டு தான் வச்சாரு. அமராவதியை பத்தி பேசினார். 2014 18 பிப்ரவரி அன்னைக்கு லோக்சபால இந்த ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் பில் பாஸ் ஆகுது. அதே மாதிரி ராஜ்யசபால 20ஆம் தேதி பாஸ் ஆகுது. இந்த பில் 2 இடத்துலயும் அவசரமாக காங்கிரஸ் கொண்டு வருது. இந்த காங்கிரஸ் இதே திமுக கூட்டணியில இருந்த அந்த காங்கிரஸ் கொண்டு வராங்க. அமைதியா இருங்க, கொஞ்சம் நீங்க பேசும்போது அவர் உடல் மொழியில தான் உங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காரு. அவரு பேசவே இல்லையே, உங்களுக்கு தான் மறுக்கிறார், அவ்வளவுதான். சரி, சொல்லுங்க. இப்போ இந்த வேலையை காங்கிரஸ் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, முழுக்க அரசியலுக்காக. 2014, ஏன்னா 2014 மார்ச் ஏப்ரல்ல தேர்தல் வர சூழ்நிலையில அங்க அவசரமாக இந்த ஆக்டுகளை பாஸ் பண்ணாங்க. ஆக்சுவலி இவங்களுக்கு உண்மையிலேயே ஆந்திரா மேலேயோ அல்லது தெலுங்கானா மேலேயோ அக்கறை இருந்துச்சுன்னா, டிஸ்பைட் சந்திரசேகர் ராவ் அவங்க இவங்க சோனியா காந்தி கிட்ட பிரஷர் பண்ணிருந்தும், ஆந்திரால இருந்து அவங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்களே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சும் அவங்க அங்க தெலுங்கானாவை பிரிச்சு கொடுத்தாங்க. ஆனா அங்க அமராவதின்ற அந்த ஒரு பாயிண்டே அவங்க போட்டு விட்டாங்க. இன்னைக்கு அவங்க பண்ண வேண்டிய ஒரு வேலையை நாங்க செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கோம். அதனாலதான் பீகாருக்கு இதே அமராவதி, பீகாருக்கு நான் முதல்ல அமராவதியை முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு அமராவதிக்கு நம்ம 2 பேரும் போவோம். அண்ணன் கான்ஸ்டன்டைன் நீங்க வளர்ச்சி பத்தி சொல்றீங்க இல்ல, மாற்று கருத்துல ஒரு வளர்ச்சி அங்க தேவைப்படுது, அதுக்கான இன்வெஸ்ட்மென்ட்றீங்க. முதலமைச்சர் என்ன சொல்றாரு? இல்ல, நான் அது உங்கள்ட்ட தான் வரேன். முதலமைச்சர் என்ன சொல்றாரு? பேரிடரை முதல்ல அட்ரஸ் பண்ண வேண்டியிருக்கு. இன்னைக்கு பேரிடருக்குன்னு நீங்க வெவ்வேறு இடங்களுக்கான ஒதுக்கீடுகள் இருக்கு, நிதி ஒதுக்கீடு. ஆனா 2 பெரிய பேரிடர்களை தமிழ்நாடு சந்திச்சது. ஆனா அதுக்காக நீங்க ஒதுக்கி இருக்கக்கூடிய தொகை எவ்வளவு? 0.7%ங்கிறாரு கான்ஸ்டன்டைன். அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்க முடியுது? இன்னொரு சில வரிகளை நான் படிச்சிடுறேன், அதுக்கும் நீங்க சேர்த்து பதில் சொல்லிடுங்க. இதுல தமிழகத்தின் மீது மத்திய அரசுக்கு உள்ள காழ்ப்புணர்ச்சியே இது காட்டுகிறது. இது ஒரு ஸ்டேட்மெண்ட். அதே போல அதே நேரத்தில் தமிழ்நாட்டிற்காக சிறப்பு திட்டங்கள் எதுவும் அறிவிக்கப்படாதது வருத்தம் அளிக்கிறது. நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்படும் கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் குறித்தும் எந்த அறிவிப்பும் செய்யப்படாதது ஏமாற்றம் அளிக்கிறது. தமிழகத்தின் வளர்ச்சிக்கான தேவைகளை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டுக்கு தேவையான உட்கட்டமைப்பு திட்டங்கள், பாசன திட்டங்கள் போன்றவற்றையும் மத்திய அரசு நிலை அறிக்கை நிறைவேற்றப்படும் எதிர்பார்த்தேன். இந்த 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, இது 2ம் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இல்ல. முதல்ல சொன்ன ஸ்டேட்மெண்ட் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, இது 2வது ஸ்டேட்மெண்ட் உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய மருத்துவர் ராமதாஸ் உடையது. எல்லாருமே ஒரே விதமா தான் பார்க்கறாங்க தமிழ்நாட்டில். முதலமைச்சர் மட்டும் அதை சொல்லல.
திரு ராமதாஸ் அவர்களுக்கு தன்னுடைய கருத்தை வைப்பதற்கு முழு உரிமை இருக்குது. இன்னைக்கு வந்து எங்களுடைய கூட்டணி கட்சி அப்படின்றதுனால வந்து அவங்களுக்கு சொல்றதுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான நிலைமையில நாங்க இல்ல. எங்களை பொறுத்தவரை கூட்டணி கட்சிகளுக்கு முழு மரியாதை கொடுக்கிறோம். அவர்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு எம்பிக்கள் இருந்தா நிதி கிடைக்கும், எம்பிக்கள் இல்லனா மரியாதை கிடைக்கும் அப்படி சொல்றீங்களா சார்? அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 11,11,111 கோடி ரூபாய்க்குரிய உட்கட்டமைப்பு திட்டங்கள்ல தாட்டுக்கு வராதா? அதே மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா முத்ரா லோன், இன்னைக்கு முத்ரா லோன் வந்து 10 லட்சத்துல இருந்து 20 ரூபாய் ஆகுது. போன தடவை உள்ள கணக்கு பார்த்து தமிழ்நாடு பத்தி அதிகரிச்சிருக்கிறோம் முக்கியம், நான் இல்லன்னு சொல்லல சார். இல்ல கடன் யார் அதிகமா வாங்கியிருக்காங்கன்றது முக்கியம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருந்து போன தடவை வாங்கினவங்க வந்து 2,02,600 கோடி ரூபாய்க்கு தமிழ்நாட்டுல இருந்து வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு அது ரெட்டிப்பாக போகுது. அப்ப அது தமிழ்நாட்டுக்கு வராதா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் திட்டம் இப்ப ஏற்கனவே நாங்க வந்து சொல்லி இருக்கிறோம், அதை ரெட்டிப்பாக்க போறோம். 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கொடுக்க போறோம். அது கூடிய விரைவில் அதுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. அப்ப அதுல தமிழ்நாட்டுல செல்லாது. நீங்க எங்களுக்கு இந்தியா முழுக்க அறிவிக்கக்கூடிய திட்டங்கள்ல தமிழ்நாட்டுக்கு தானே பங்கு வருது, தமிழ்நாட்டுக்கு வரலையான்ற கேள்வி நீங்க முன்வைக்கிறீங்க. என்ன கேக்குறாங்கன்னா தமிழ்நாட்டிற்கான தேவைகள் நாங்க சில விஷயங்களை பட்டியலிட்டு இருந்தோம், கோரிக்கை வச்சிருந்தோம், அந்த திட்டங்கள் எதுவுமே வரலையேன்றாங்க. இப்ப அரசியலா ஒரு கேள்வி வைக்கணும்னா திரு ஆச்சாரி, அரசியலா ஒரு கேள்வி வைக்கணும்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இன்ட்ரீம் பட்ஜெட் இதுலலாம் தமிழ்நாட்டின் மீது அவ்வளவு அன்பு இருந்துச்சு. நிதி வந்துச்சா வரலையா, அன்பு இருந்துச்சு. இப்ப அது எங்க போச்சுன்னு கேக்குறாங்க. அப்ப தேர்தலோட தான் இதை ஒட்டி பார்க்க வேண்டியிருக்காங்கிற ஒரு கேள்வி அரசியலா வருது இல்ல? எங்களை பொறுத்தவரை அன்பு எங்களுக்கு குறைவே இல்லை, பிரதமர் நரேந்திர மோடிக்கு குறைவே இல்லை. இல்ல அறிக்கையில வந்து அதாவது ஒவ்வொரு குறிப்பிட்ட தமிழ்நாடுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இதே திறன் கடந்த ஆண்டு இருந்துச்சு அந்த அவசியம், இன்ட்ரீம் பட்ஜெட்ல இருந்துச்சு அந்த அவசியம், அதுல வந்து கொடுக்கக்கூடிய 4.1 கோடி மக்கள்ல அதிகமான அந்த இளைஞர்கள் எங்கிருந்து வர போறாங்கன்றீங்க? தமிழ்நாட்டுல இருந்து வர போறாங்க. உங்களுக்கு உண்மையிலே நீ பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்து அதிகமா வர்றாங்க. என்ன படிச்சவங்க அங்க இருந்து தான் வராங்க. இன்னைக்கு வந்து இன்ஜினியரிங் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் அங்க இருந்து தான். இன்னைக்கு அசோக் லேலண்ட் இருந்தாலும் சரி, எந்த ஒரு மோட்டார் கம்பெனி, அது கியா மோட்டார், ஹூண்டாய் மோட்டார், டாடா மோட்டார், மஹிந்திரா மோட்டார்ஸ் எல்லாத்துலயும் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தான் இன்னைக்கு உட்கார்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை நம்ம கொடுத்திருக்கோம். அதை ஏன் நீங்க மறுக்கிறீங்க? அப்படின்னா இதுல வந்து தமிழ்நாடு கடன் வாய்ப்பு சார், கடன் வாங்க முத்ரால கடன் வாங்குறத பத்தி சொல்றாரு அவரு. ஓகே ஓகே ரைட். வேற திரு ஆனந்த் சீனிவாசனுடைய கருத்தை எடுத்துக்கலாம். அவர் இன்னும் இப்பதான் வந்திருக்காரு. திரு ஆனந்த் சீனிவாசன், நீங்க ஆர்குமெண்ட்ஸ் கேட்டிருப்பீங்க. இந்த நிதிநிலை அறிக்கையை பற்றின உங்க பார்வை என்ன? கூடுதலா தமிழ்நாட்டுக்குன்னு ஸ்பெஷலா எந்த நிதிநிலை அறிக்கையில ஒரு மாநிலத்துக்குலாம் கொடுக்கப்பட்டிருக்கு? ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான ப்ராஜெக்ட்ஸ் எல்லா மாநிலத்துக்கு தானே போகும். முத்ரா கடனை இங்க தான் அதிகமா வாங்குறாங்க, அங்கதான் பங்களிப்பு அதிகமா இருக்குன்ற ஒரு ஆர்குமெண்ட்டும் வைக்கிறாரு திரு ஆச்சாரி. சார், கடன் வாங்குறதுங்கிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பைசா தரப்போறது இல்லை. பப்ளிக் செக்டர் பேங்க் கடன் கொடுக்க போகுது, மக்கள் திரும்பி கட்ட போறாங்க, வட்டியோட சேர்த்து கட்ட போறாங்க. இதுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் என்ன ஐடியா இருக்கு? ஒன்றும் கிடையாது. அம்மா யார் வருவாங்க, ஒரு விழா எடுப்பாங்க, மாலையை போட்டுப்பாங்க, பேங்க் மேனேஜர் 2 திட்டுவாங்க, லோன் முத்ரா சும்மா கொடுத்த கவுண்டர் கேரண்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் மோதி கொடுக்கிற கவர்மெண்ட் கேரண்டி அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சும்மா ஸ்ரீனிவாசன், முத்ரால கேரண்டி கிடையாது. முத்ரா வந்து நான் கேரண்டீட் ஸ்கீமு. முத்ராக்கு கேரண்டி இருக்குன்னு எங்கேயாவது பட்ஜெட்ல படிச்சிருக்காங்க அப்படின்னா என்பிஏ வராது ரீட்டைல் லோன்ல. எனிவே அவர் பேசுறாரு, விடுங்க. இது வந்து தமிழ்நாட்டை பத்தி பேசலங்கிறது ரொம்ப மோசம், அதை விடுங்க. ரயில்வேல 6 மாசத்துல 1000 பேருக்கு மேல செத்து போயிருக்காங்க சேஃப்டி இல்லாம. ரயில்வே பத்தி வாயே திறக்கல. டிஃபென்ஸ் எப்போதும் நம்மள்ட்ட என்ன சொல்லுவாங்க? பணியில இருக்கிற சோல்ஜரை பாரு, பணியில இருக்கிற சோல்ஜரை பாருன்னு தான் நம்மளுக்கு படம் காட்டுவாங்க. இந்த பட்ஜெட்ல ராணுவத்தை பத்தி ஒரு வார்த்தை பேசல. ஏன்னா பேசினா நாங்கள் அக்னிவீர் ஸ்கீமை எடுப்போம். அடுத்த பேப்பர் இந்த எக்ஸாம்ல என்ன பண்ணுவாங்க? பக்கத்து வீட்டு பேப்பரை பார்த்து காப்பி அடிப்பாங்க. ஆனா முழுசா காப்பி அடிக்க முடியாது, அரைக்குறையா பார்த்து காப்பி அடிப்பாங்க. அது மாதிரி தான் இந்த 5000 ரூபாய் ஸ்கீம் ராதாகிருஷ்ணன் சொன்னது. நீங்க ப்ரோபோஸ் ராகுல் காந்தி என்ன அவர்கள் சொல்றாருன்னா அதை வரவேற்கணும்ல.
அந்த திட்டம் நல்ல திட்டம் தானே அர்த்தம், நீங்களே சொல்ற திட்டம்னா. சார் நான் டிஸ்டர்பே பண்ணல. அல்ல திட்டம் கொடுங்க, காப்பி அடிக்கிறது ஒழுங்கா அடிக்கணும் நாகராஜ் சார். போய் சொல்லி கொடுங்க அம்மையாருக்கு எப்படி காப்பி அடிக்கணும்னு. நாங்க சொன்னது சட்டமாக்கினோம், ஒரு நேஷனல் அப்ரெண்டிஸ் ஆக்டா மாத்துங்கன்னு சொல்றோம். அந்த ஆக்ட் ஆக்கினா யார் வேணா போய் உரிமையா 8500 ரூபாய் கேட்போம். அதான் எங்களுது.